ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாஸ்டர் பிளானை போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க. அவருடைய ஆணவத்தம் அடங்காரத்தை அடக்க கண்டிப்பாக நம்முடைய அன்னபூர்ணியம்மா வருவாங்க. நம்முடைய மல்லிக்கு சப்போர்ட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இவங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா வேணுமுன்னே திரும்ப ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்ய சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா தரையில் காஃபியை கீழே வேணும்னே போட்டு உடச்சாங்க. பார்த்தீங்கன்னா அதை மாஃப் போட்டு துடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வராங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருந்ததும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ராட்சசிங்களை தான் நம்முடைய மகளை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, பிரச்சனையை கொடுத்துருக்காங்க. அதனால் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா போகிறாங்க. போனதும் பார்த்தீங்கன்னா எதுக்கு மல்லி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், இங்கே 2 பேர் தண்டமாக தின்னுட்டு சும்மா தானே இருக்காங்க, அவங்களே செய்ய வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் பெரியம்மா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி பெருந்தன்மையோடு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குற பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வேணும்னே உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா பெரியாமா. அதனால் இவளை பார்த்து சொல்லி விஜய் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இவ இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கான்றது எனக்கு தெரியும், ஆனால் விஜய்க்கு தெரியாது. நான் அதனால் அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேனே தவிர மற்றபடி இவங்களுக்கு வேலை செய்யணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. சொன்னது பார்த்திங்கன்னா ஓ இப்போ அந்த அளவுக்கு போயிருச்சா, இதுக்கு மேலே உன் பெரியாம சும்மா இருப்பேனா, நான் உங்களை 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் ஒரு கேம் முன்னாடி இவங்களை இணைச்சா இவ பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆட்டம் போட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இவளோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டியாகணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வரப்பெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி விட்டு போயிடுறீங்க, அது அவங்களுக்கு சாதகமாக மாறிடுது, அதனால தான் பிரச்சனையில் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை புள்ள, நான் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் உன் வாழ்க்கையே நல்லா இருக்கக்கூடாது, நீ விஜய் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ அவங்களுக்கு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் உன் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது, அதனால தான் இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் எதுவுமே பண்ணாத நான் விட்டுடுறேன், ஆனால் இது பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறதுக்குள்ளே நீ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிட்ட அவங்க நடிக்கிறத நீ ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்த ஆதாரத்தை எப்படியெல்லாம் பிளான் போட்டு உன் பேரை தப்பான ஒழுக்கங்கிட்ட அப்படின்ற மாதிரி பட்டத்தை கட்டி அந்த மொபைலை வேணுமுன்னே உடைச்சிட்டா. அந்த மொபைல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த ராஜேஸ்வரியோடைய முகத்தெரிய கிழிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லாத பண்ணிட்டா. இப்போ நீ கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு தெரியாத எவிடன்ஸை மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா போதும். விஜய் கிட்ட இதை காட்டினேன்னா அக்கா அவங்களுடைய அக்கா எவ்வளோ பெரிய ஃப்ராடு எப்படின்றவங்க விஜய் புரிஞ்சுக்குவார் அப்படின்றத நம்முடைய மல்லிக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. நம்ம மல்லி நம்ம அன்னபூர்ணியம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை இந்த ராஜேஸ்வரி என்னென்னலாம் செஞ்சுட்டு போகிறா அதெல்லாம் பொறுத்து போகலான்னு இருக்காங்களா அப்படின்றத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பிறகு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.